லோகேஷ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், ஸ்ருதிகாசன், சத்யராஜ்னு சொல்லிட்டு நான் இதுல இன்னும் நிறைய விஐபி பேரை மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய விஐபி படையே வந்து இந்த படத்துல நடிச்சதுனால உலகம் முழுக்க வந்து இதுக்கு நிறையவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இது ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூல நம்ம இதை பார்ப்போம். டெக்னிக்கல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமராவா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, டான்ஸா இருந்தாலும் சரி, எதுலையுமே கொஞ்சம் கூட குறை வைக்காம அடிச்சு தூள் கிளப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். லோகேஷ் படம்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்சியூல இது இருக்குமா, நிறைய பேர் கேள்வி இருந்துச்சு, கூலி எல்சியூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேற்றுக்கே லோகேஷ் வந்து கண்டிப்பா எல்சி கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த படத்தை நம்ம பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்பரை வச்சு எடுத்ததுதான். அந்த ஆர்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் இம்போர்ட் பண்றதா எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது நமக்கு ஒரு ரோலெக்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் போகும்போது அவர் சொன்ன மாதிரியே இது எல்சியூ கிடையாது, இது ஒரு ஸ்டாண்டலோன், முழுக்க இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான். ஆர்பர் அது இதுன்னு சொல்றீங்க, இன்னும் ஒன்லைன் சொல்லப்பா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நாங்க ஒன்லைன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆர்பர் தான் கதைக்கலாம். இங்க நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சாம்ராஜ்யத்துல அவர் வந்து வாட்ச் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாரு. இந்த பிசினஸ் மூலமா அவருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. சத்யராஜ் இந்த படத்துல ஒரு இறந்தவங்களை ஒரு பொல்யூஷனே இல்லாம எப்படி சாம்பல் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சேரை தான் நாகார்ஜுனா கும்பல் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கும்பல் வந்து சத்யராஜை கொண்டுடுறாங்க. சத்யராஜை கொண்டதுமே அந்த இடத்துல அப்படியே 30 வருஷம் பேக்ல போறாங்க. பேக்ல போனா அவரோட உயிர் நண்பன் யாருன்னா தேவா, நம்ம ரஜினி சார். படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரைக்கதை தான். நம்ம நிறைய தமிழ் சினிமால பாத்திருக்கோம், வில்லன்லாம் ஒருத்தனை கொண்டுட்டு அந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. மிஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா செதில் வெட்டி காவால தூக்கி போட்டு போயிருவாப்ல. ஏன் ரஜினி சாரே போன ஜெயிலர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்ல முக்கிய வந்து பாத்தீங்கன்னா பாடி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் நிறைய கதையை நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு வில்லன், ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்கிறவன் ஒரு சயின்டிஸ்ட எதிர்பார்த்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ கொஞ்சம் இது லேக் ஆகுற மாதிரி தோணுது. இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அடுத்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா வச்சிருக்கு, ஏதோ ட்விஸ்ட்லாம் வச்சு கொண்டு போற மாதிரி கிரைம் த்ரில்லரா கொண்டு போறாங்க. அதை செகண்ட் ஹாஃப் பூர்த்தி செஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். லோகேஷ் படம்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை வந்து பாத்தீங்கன்னா பெருசு பண்ணுவாரு. அது இந்த இடத்துல வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்வல் சீனுக்கு சத்யராஜ் சாகிறதுக்கு முன்னாடி சோபின் காதுல வந்து பவர் ஹவுஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தை எங்க ரஜினி சார் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சரக்கு பிராண்டு கூட தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ்ங்கிற வார்த்தை கனெக்ட் ஆகுது. அதுதான் சரக்கோட பேரா, அதுதான் ரஜினி சாரோட செல்ல பேரான்னு சொல்லி பார்த்தா அது நமக்கு தெரியல. ஆரம்ப காலத்துல லோகேஷ் படம்னாலே ஒரு பழைய பாட்டை போட்டு ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ஒரு பெரிய பிராண்ட் நேமும் ஒரு கேரக்டருக்கு வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு மாசா காட்டியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்து ரசிச்சோம். ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது லோகேஷ் படம் தானே அப்ப இதுதான் சொல்லிட்டு ஒரு குழந்தை கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சேம் அதே மாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்க வரும்போதும் ஏதாச்சும் புதுசா இவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்க வரும்போது அதே மாதிரி ஒரு பிராண்ட் நேம ஒரு கேரக்டருக்கு வச்சு நம்ம எல்லாத்தையுமே இவர் ஏமாத்திட்டாரோ, புதுசா எதுவுமே இவர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு நம்மள எங்க ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. படத்தோட ஓவரால்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாசம் ரஜினி போட இங்க வரலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு ரஜினி ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் 16 தான் சுதந்திர தினம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. ஆனா சேம் அதே அந்த பக்கம் நம்ம லோகேஷ் ஃபேன்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அளவு இந்த படம் இருக்கான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியல. அதே ஃபேமிலி சைடு போகும்போது ஆன்டிஸா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்க லேடிஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அது பிடிக்காது. ஏன்னா படம் ஃபுல்லாவே வந்து எல்லாத்தையும் சாவடிக்கிறது, அதுவும் ரத்தம் தெறிக்க சாவடிக்கிறது. மினிமம் ஒரு 2000 பேரையாச்சும் நம்ம ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருப்பாரு. பாகுபலியில கூட இவ்வளவு பேரை கொண்டு இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இல்ல. என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது கூட ஒரு ஆபத்துன்னு தான் நான் சொல்லுவேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.